ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சார். பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைந்தார். அவர் இன்னும் 20 மதிப்பெண்களை பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்களை காண்புன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. இதை நம்ம எப்படி போடலாம்னா, 280 மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு, தோல்வி அடைந்திருக்காரு. இன்னும் 20 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா பாஸ் ஆயிருப்பாராம், 50% எடுத்திருப்பாராம். இப்போ 280 + 20 போட்டோன்னா 300 தான். இதுக்கு 50% 50% 300ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 100 மொத்த மதிப்பெண்கள் 100% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 50% 300 தெரியுது. அப்போ 100% இது கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? நமக்கு 300 × 2 600 கிடைக்குது. 600 மார்க்ஸ் தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 776 மதிப்பெண்கள் எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் நிறைய சம்ஸ் கேட்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. 576 80%. 80% 100% என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அப்படியே போட வேண்டாம். இதை கொண்டு 576 டிவைடட் பை 80 × 100 தானே கண்டுபிடிக்கணும். 100 கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளை பண்ணால் இது நமக்கு 72 இருக்குது. இது சிம்பிளை பண்ணால் நமக்கு 72 இருக்குது. இந்த 10 மல்டிப்ளை பண்ணால் 720 இதுக்கு ஆன்சராக வரும். இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. இது ஏற்கனவே நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சம். இதை பார்த்துக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் நிறைய கேட்பாங்க. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே குறைவாக 12 மதிப்பெண்கள் பாஸ் ஆகிறதுக்கு 12 மதிப்பெண்கள் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாஸ் ஆகிறதுக்கு 35% சொல்லியிருக்காங்க. இது ஃபெயில் ஆகிறது 31% சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்காங்க. 4% வருது. இந்த 4% தான் இது 12%. நம்ம இப்போ 100% கண்டுபிடிக்கணும். அப்போ 12 டிவைடட் பை 4 × 100 நம்ம போடணும். இப்போ 300 மார்க் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இதுதான் மதிப்பெண்கள் முறையில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் மெத்தடு. நீங்கள் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் போட முடியும். நெக்ஸ்ட் மெத்தட் நெக்ஸ்ட் சொல்கிறேன். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நாளா வீடியோ வரலன்னு யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் போடுறதுக்கு. சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு, இனிமேல் சப்போர்ட் பண்ண போறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.